வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக இந்த பிப்ரவரி மாத பலன்களை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறது சிறப்பு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல, ராசியில் செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிறது யாருன்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், 11க்குரியவன், லாபத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கார். கூட சூரியனுங்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை குறிக்கக்கூடிய அந்த சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். சூரியன் செவ்வாய் ரெண்டுமே என்ன சொல்கிறது, உஷ்ண கிரகங்கள் அங்கே இருக்குது. அப்போது வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போது சூரியன் 8ஆம் அதிபதி. நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகக்கூடாது. நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் தோணும், அதுக்குள்ளே போகக்கூடாது. கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் குறைத்து கொண்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அப்போ 8-11 கனெக்ட் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மகரத்துக்கு ஏற்படுத்தும். நீங்கள் எந்த எண்ணத்தில் எந்த செயல்பாட்டில் இருக்கிறீர்களோ, எதை நினைத்து கொண்டு உங்கள் மனது செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதில் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்கள். 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்தில் ராகு, புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இணைவு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியனும் அங்கே போகிறார். அதே சமயத்தில் பிப்ரவரி 23 செவ்வாயும் அங்கே 2ஆம் இடத்துக்கு போகுது. அப்போது 5 கிரகங்கள் அந்த குடும்பஸ்தானத்தில் இணைகிறது. 5 கிரகங்கள் இணைவது ஒரு நல்ல அமைப்பு தான். அது குருவின் பார்வையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அப்போது பொருளாதார விஷயத்தில் நல்லா இருக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இந்த மாதம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும், ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் உண்டு. அங்கே ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும்ங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ பாம்பு அங்கே உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கக்கூடாது. பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். ராகு அங்கே இருக்கிறதுனால வாக்கு விஷயத்தில் ஏற்கனவே செவ்வாய் இருக்கார், கோபக்கார கிரகம். அப்போது செவ்வாய் ராகு சேரும்போது கோபம் அதிகமாயிரும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஈகோ கிளாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். மற்றபடி பொருளாதார சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவது இல்லை. பொருளாதாரம் திருப்தியாகவே இருக்கும். கடைசி நிமிஷத்தாவது உங்களுக்கு வேண்டிய பணம் உங்கள் கைக்கு நிச்சயமாக அமையும். 3ஆம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி. அப்போது முயற்சி, எந்த முயற்சி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சனி என்னாலே ஒரு ஸ்லோ. அப்போ ரொம்ப ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 4 மாதம் முன்னாடி ஒரு விஷயத்தை எடுத்து அதை அப்படியே பெண்டிங் வச்சுருப்பீங்க பாருங்கள், அதை இப்போ எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போது பெண்டிங் இருந்த வேலையை இப்போ எடுத்து அதை டக்குன்னு முடிக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிறோம். பிரயாணங்கள் செல்வதற்கான அமைப்பு, தடைப்பட்ட பிரயாணங்கள் இப்போ அது அமையும். ஒரு 2 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அப்படின்னு நின்றுருந்ததுன்னா இப்போ அதை எடுத்து செயல்படுத்துவீங்க. வியாபார நுணுக்கங்கள் சூப்பராக இருக்கும். பேச்சு அழகாக இருக்கும். ஏன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த மகரத்துக்கு புதன் பகவான் 9ஆம் அதிபதி. பேச்சுக்கு காரக கிரகம் புதன்.
அப்போ அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அழகாக பேச்சுவீங்க. எந்த இடத்துல எதை பேசணும், எதை செய்தால் நம்முடைய காரியம் சக்சஸ் அப்படிங்கிற அந்த யுக்தி இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது மகரத்துக்கு. அப்போ உங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. ஆனாலும் அந்த பேராசை ராகு அங்கே இருக்க, ராகுன்னு பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்ட ஆசையை காமிச்சு வேணா உங்களை ஏமாற்றலாமே ஒழிய, மற்றபடி இந்த மாதம் உங்கள் பேச்சு வல்லமை, திறமை, அந்த புதன் நாளை தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் உங்களுடைய பேச்சு திறமை வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு. 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார். 4க்குரியவனான செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கிறார் தனது சமசப்தம பார்வையாக. அப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல என்ன? வீடு, வண்டி, வாகனம், இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் 4ஆம் இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அந்த 4ஆம் அதிபதி வலிமை இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கோ, இடம், நிலம் இதெல்லாம் வாங்குவதற்கோ எந்த தடையும் இல்லை. புதன் எழுத்து, அந்த புதனோட ராகு இருக்கிறதுனால எழுத்து விஷயத்தில், டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில். அப்போ உங்களுடைய பணம் குழந்தைகளுக்கு செலவாகும். குழந்தைகளுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. குருவின் பார்வையில் சுக்கிரன், அப்போ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் பணம் உண்டு. குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அடிஷ்னல் கோர்ஸ், ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தானா வேறு அடிஷ்னல் ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் மனசில் உதயமாகும். படித்து முடித்தவர்கள் இமிடியேட்டாக பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறுகிறது. 6ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். அப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்ன? வெளிநாட்டு செல்லக்கூடிய, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய, எப்படியாவது ஒன்று வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய மதத்தினருடைய கனெக்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். அப்போ வேலைக்கு அப்படின்னு யாராவது வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு விசா அப்ளை பண்ணணும், வெளிநாட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். திருமணம், சுப காரியங்கள், அதுக்கெல்லாம் எந்த தடை இல்லை. திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. யார்? மகர ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்களுக்கு இனி ஏர்முகம்தான், இறங்கு முகம் என்பது இல்லை. 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, 9க்குரியவனும் 10க்குரியவனும் 11க்குரியவனும் இணைகிறது. இந்த மாதம் பாருங்க, 9ஆம் அதிபதியான புதனும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன், லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இணைய போகுது. அப்போ பாக்கியம், தொழில், லாபம் இதை எதிர்பார்க்கலாம். தொழிலின் மூலமாக ஒரு பாக்கியம், தொழிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெயர், புகழ், கௌரவம், தொழிலின் மூலமாக ஒரு லாபம், தொழில் மூலமாக சந்தோஷம், தொழில் மூலமாக நீங்கள் எங்கேயாவது ஒரு டிராவல் பண்ணக்கூடிய, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. ஸோ இப்படி பல விதமான ஒரு கலந்த கலவை கொண்ட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, நற்செய்திகளை கொடுக்கக்கூடிய, குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய, ஒரு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய, கணவன் அல்லது மனைவி மூலமாக ஏதாவது ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். இன்னும் ஒரு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், தெம்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதம் ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய குலதெய்வம்தான். குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விநாயகர் வழிபாடு. வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பும்போது விநாயகர்
பார்த்துட்டு நீங்கள் வெளியில் செல்லும்போது அன்றைய நாள் இனிதே சந்தோஷமாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன் வேணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.